அதுங்களா எத்தனை ஃப்ளைட் நிற்குதுன்னு பாருங்க. ஃப்ளைட்டுகளுக்கு மத்தியில் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் அக்கா போகிறேன் கேட்டிங்களா. என்னது 50வது பிறந்த நாளைக்கு. இது கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டு தான், கொஞ்சம் பெருசு தான். லண்டத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்னைக்கு சூப்பரான நாள், அடிப்படியான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஹாலிடே கிளம்பியாச்சுது. என்னுடைய பர்த்டே இன்னமும் வந்து போய்கிட்டே இருக்குது கேட்டிங்களா. என்ன சொன்னால அன்டில் எண்ட் ஆஃப் அக்டோபர் இது போயிட்டுருக்கணும். அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து காரில் போகல ஹாலிடே கேட்டிங்களா. இன்றைக்கி பறந்து போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு ஹாலிடே. இந்த ஹாலிடே எப்படி தானே அற்புதமான நாட்டுக்கு போகிறோம், அருமையான நாட்டுக்கு போகிறோம். ஒரு உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற நாடு, புகழ்பெற்ற இடம். எஸ்பெஷலி எனக்கு, என் குடும்பத்துக்கு, எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே போகிறோம். அதனால் இப்போ ஏர்போர்ட்டை நோக்கியான பயணம். எனக்கு கேட்டிங்கன்னா, இந்த தடவை வந்து ஏர்போர்ட்டில் பார்க்கிங் கிடையாது. நாங்கள் ஒரு ப்ரைவேட் யார்கிட்ட கொடுத்துருக்குறோம், ஒரு ப்ரைவேட் கம்பெனிட்டு நாங்கள் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் போகணும், கார் அங்கே கொண்டு பார்க் பண்ணணும். அப்போ வந்து பார்க்கில் அங்கே போய் நிற்கணும். அவர் கம்பெனிக்காரர் வருவார், நம்ம காரை தூக்கிட்டு போவார். ஓகே, ஸோ அதுதான் வந்து டீலு. அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வரும். இப்போ நம்ம போகக்கூடிய ஏர்போர்ட்டு ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட்டு. எல்லாரும் வந்து வெம்பிளி, ஹேரோ இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பார்த்து எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஏர்போர்ட் ஆயிருக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட் வழியாக போய் உங்களுக்கு எல்லாம் காடிச்சதாச்சு. இது கேட்டிங்களா, பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோடு வந்துருச்சு. இது ஐயோ மழைக்கு கங்கடம் கட்டிக்கிட்டு இருக்குது கேட்டிங்களா. யூகேல பயங்கர ஸ்டாம். இனி போகிற இடத்துலையும் மழையாக தான் இருக்க போகுது. பட் இட்ஸ் ஓகே. நாளைக்கு மழைன்னு போட்டிருந்து இங்கே பாருங்க. ஏர்போர்ட் ரோடு வந்தாலே நமக்கு மனசு ரொம்ப இதாக இருக்குங்க. 2 பக்கமும் லைட்டுகளும் இதுகளும் அகலமான ரோடுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க, அந்த பஸ்ஸில் தான் நம்ம முந்தி போவோம். லாங் ஸ்டேன்னா நீங்கள் இன்னொரு அதில் லாங் ஸ்டேயில் கொண்டு விடணும். இப்போ நாங்கள் ஷார்ட் ஸ்டேயில் போகிறோம். ஓகே, எல்லாம் மரமெல்லாம் பழுக்க தொடங்கிருச்சு. மரத்தில் உள்ள இலைகள்லாம் பழுக்க தொடங்கிருச்சு. தெரியுங்கா. செமையாக இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட். ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட் வெல்கம்ஸ் யூ லண்டன் தமிழச்சி அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இது வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போறவங்க எல்லாத்தையும் அப்படியா பைசா போட்டு கூட்டிட்டு போனேன். சும்மா பைசா போட்டு கூட்டிட்டு போகணும் இப்படி சொல்லியாச்சுன்னா என்ன? பைசா போட்டா என்ன? பைசா நம்ம போட்டு தானே கூட்டிட்டு போறோம். சும்மா போறோம், டிக்கெட் சும்மாவா கொடுக்குறாங்க. லண்டன் ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட் வந்துட்டா அடி அக்கா மக்கா. ஓகே, ஏர்போர்ட்ல வந்து நின்றுட்டு எப்படி போறதுன்னு கேட்கறது ஒரே ஆளி தான் இருப்பார். இங்க வருங்க. ஏன்னா ஒரு வழி விட்டு இன்னொரு வழிக்கு போயிட்டோம்னா அப்புறம் எங்கிட்டாச்சும் போய் அலைஞ்சிட்டு கிடக்க முடியாது இல்ல. அப்படியா? ஓகே, இங்க பாருங்க சூப்பரா வந்தாச்சு. இப்போ ஷார்ட் ஸ்டே நோக்கி போயிட்டு இருக்குது. எனக்கு வந்து இந்த ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட்டை பார்த்தா மெட்ராஸ் ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். அந்த வெளியில உள்ள அமைப்பு எல்லாமே வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும். வந்துட்டோம் பாருங்க, இதான் ஏர்போர்ட். Exit the roundabout onto Terminal Road South. இதான் கார் பார்க். மீட் அண்ட் கிரீட். வாவ், so nice யா. வெல்கம் டு மீட் அண்ட் கிரீட். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட். கோச் உள்ளே கோச் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார் பார்க்கில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்படி ஏன்னா இப்போ வந்து இந்த காரை வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இஸ் கோயிங் டு பே. ஓகே, இறங்கலாமா? இதை கொஞ்சம் மேலே தூக்கி போடணும். அது என்னது அங்கே அவ்வளவு இது துணி கூட்டம் என்னது? அது ஓகே ஓகே, எல்லாம் பேக்கில் எடுங்க. ஓகே, இதுக்கு யாரோட பேக்? இது என்னோட தான். இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிற ராகுல் கேட்டிங்களா, பேக் கிடையாது இந்த தடவை. நான் எந்த பேக்குமே எடுக்கல, இவரு தான் ஃபுல் பேக்கு என் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு. பர்த்டே செலிப்ரேட் பண்ற பர்த்டே பேபினால எல்லாம் பர்த்டே பேபினால எல்லாம் தாங்கிட்டு போறோம் எல்லாத்தையும். 1-2 நாள் தான்.
ஓகே. ஓ டெர்மினல்ல வந்தாச்சு. அப்புறம் அதுக்கு முன்ன தானே நம்ம நிறுத்தணும் பாருங்க. டிபார்ச்சர்ஸ் இதெல்லாம் மீட் அண்ட் கிரீட். இல்ல 4 பேக் தானே? 4 பேக். உன்னோட பேக்கோட 5. நாங்கள் எல்லாமே வந்து மினிமல் பேக்கேஜிங். ஓகே. இங்கே ஐரோப்பா மக்கள் எப்படி போகிறாங்கன்னு பாரு. நாங்கள் இப்போ செக்இன் பண்ண போகிறோம். கேட்டிங்களா? செக்இன்லாம் பண்ணியாச்சுல்ல? நேற்றுக்கே செக்இன் பண்ணியாச்சு. உள்ளே அப்படியே சர்ன்னு போக வேண்டியது. சர்ன்னு போக வேண்டியது. போன தடவை நம்ம வந்தப்போ கூட்டம் வந்து அல்ல மோதிச்சுது. இப்போ அக்டோபர் ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆனாலும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரன் தான் வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 27. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான ஒரு முழு விவரங்கள் அறிஞ்சிக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.comங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-509-15280 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை. என்ன கூட்டம் போகணுங்க ஏர்போர்ட்டில். எப்பவுமே ஸ்டான்ஸ்டர்ட் ஏர்போர்ட் தான் கூட்டம். இதோட ஷாப்பிங் உண்டா? டியூட்டி ஃப்ரீல ஷாப்பிங் உண்டா? ஆமாம் ஆமாம். ஏய் இது என்ன புலி படம்? ஓ என்ன சினிமாவா? சூப்பராக இருக்குல்ல? வாவ். புலி இல்ல, பயங்கரமா இருக்குது. இது வந்து பர்பரி. பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. டிக்கெட் சேல்ஸா? பெர்ஃப்யூம் வேணுமா? பர்பரி தான் வாங்குறீங்க. நீங்க வாங்குறீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை என் மக்கமார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, எதுவும் வாங்கிடக்கூடாதுங்கன்னு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பின்னாடி தான் அது சும்மா கடகடையா அலையக்கூடாது. எனக்கு ரூல்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கான் அகஸ்டின். அவனை இப்போ காணவே இல்லை, போயிட்டான் பாருங்க. கொஞ்சம் பெர்ஃப்யூம் அடிச்சுக்கலாமே. நம்ம பெர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம் வீட்டில். இது நல்லா இருக்கும். குச்சியோட ஃப்ளோரா ரொம்ப நல்லா இருக்கும். அவன் பசியில் இருக்கிறான். வா இவங்க இந்த சாக்லேட்லாம் எடுக்கலாம். நல்லா இருக்கும். ஏங்க ஐடியா பாருங்க. பாட்டிலுக்குள்ள போட்டு சாக்லேட் உள்ள போட்டிருக்காங்க. சாதாரண கிடைக்கிட்டு செலிப்ரேஷன்ஸ். இன்னைக்கு லண்டனுக்கு வர்றவங்க ஊருக்கு கொண்டு போகிறது ரொம்ப செலிப்ரேஷன்ஸ். இது வெளியில் வாங்கினா நல்ல சீப்பு. கிறிஸ்மஸ் காஃபி, கிறிஸ்மஸ் ஐட்டம்லாம் வர தொடங்கிடுச்சு மக்களே. கிறிஸ்மஸ் காஃபி அண்ட் கிறிஸ்மஸ் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் வர தொடங்கிருச்சு. ஓ சூப்பராக இருக்குது, அடிப்படியாக இருக்குது. இது பாரு கிறிஸ்மஸ் புட்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ அடிப்படியாக இருக்குது. கிறிஸ்மஸ் பேரே வர ஆரம்பி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு. 10 pounds தான். டே நல்லா இருக்குது, வாங்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே, வாங்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. க்ளோரியஸ் பிரிட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம அந்த இங்கிலாந்தில் கிடைக்கக்கூடிய சுவெனியர்ஸ், இந்த நாட்டுக்கே உரிய சுவெனியர்ஸ் எல்லாம் இருக்கும். வாங்க, சூப்பராக இருக்குல்ல? சரி சாப்பிட்லாம். கூட்டம் நிறைஞ்சுதான் விளையுதுல்ல? பயங்கர கூட்டமாக இருக்குது. எவ்வளவு கூட்டம். இப்போ என்னது வாங்கலாம்? வெயிட் என்னடா வாங்கலாம்? என்ன வாங்கலாம்? சாப்பிட உட்காந்து பாருங்க. லியோனில் ரைஸ் பவுல் சூப்பராக இருக்குது. என்னடா வீகனா அது? இவனுக்கு ஒரு ரைஸ் பவுல் நாங்களாம். இது ராப்பு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏர்போர்ட்டில் வந்து சாப்பிட்றது ஒரு ஜாலி தானே. எப்படி இருக்கலான்ட்டா? Did you get a meal as well, Mom? Nice. I think they missed one ginger beer. Yeah. ஓடி வந்தாச்சு. இது கட்டியில் எப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் நிறைய டைம் இருக்குன்னு இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஓட்டத்தில் தான் முடியும். இல்லை கிளம்பும்போது ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்னு நினைச்சோம். வந்து பார்த்தா டைமே இருக்காது. அண்ணனுக்கு பிறகு ரெய்னர் நமக்குனே விட்ட ஏறு அது அங்கே அதில் தான் போகிறோம். இப்போ நாங்கள் போகக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்டாலியில் உள்ள டூரின் அப்படிங்கிற அந்த இடம். இல்லை டூரின், ஓகே, TURIN. இது வந்து பயங்கர TUIRIN நினைக்கிறேன். பயங்கர ஹிஸ்டாரிக்கலி பயங்கரமான ஒரு இடம் கேட்டிங்களா. ஏன்னா இத்தாலியினுடைய முதல் தலைநகரம் இதுதான் கேட்டிங்களா. ஸோ பயங்கர நீங்கள் வந்து ரோம்க்கு எல்லாம் ஒரு அழகுனாலும் இது பயங்கர அழகாக இருக்கும். ஏன் இங்கே போகிறோங்கிறது எனக்கு ஃப்ளைட்டில் போய் சொல்கிறேன். வரும்போதே நிறைய 5-6 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தோம். 5-6 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தோம். இங்கே ரொம்ப சந்தோஷம்.
அங்கே வரங்க எல்லா ஆட்கள் இறங்குது. இந்த டவுன் பஸ் பட்ட பாடுதான் இந்த ரயனேர் கேட்டிங்களா. இது பார்க்குறது எனக்கு வந்து குளத்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. நாகூர் குளத்து பஸ் ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும். அது நாகூர் குளத்து பஸ் ஸ்டாண்ட் இப்படியே தான் இருக்கும். குளத்துக்கு பஸ் ஸ்டாண்டு எதுக்கு கம்பேர் பண்ணிட்டேன்னு பாருங்க நீங்கள் நல்லா. அது அங்கங்கே ஃப்ளைட்டு நிற்குது, அங்கெல்லாம் பஸ் நிற்கும், அவ்வளோதான். கீழே விழுந்துடாது. 4 பேக் இருக்குல்ல. என்ன இந்த ஃப்ளைட் அண்டர் கிரவுண்டில் வந்து போகுதா? கீழே போகிறோம். ஆமாம், கீழே தானே. கீழே தானே ஃப்ளைட் கீழே இருக்கும். ஓட வேண்டாம். வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. பஸ்ஸில் போகணுமா? பஸ்ல எல்லாம் போகண்டா. வந்தாச்சு. நான் சொன்னேன்னா இல்லையா, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு தான். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆண்டா வெயிட், அகஸ்டின் வெயிட். ஃப்ளைட் மயம் தான், ஒரே ஃப்ளைட் மயம் தான். ஃப்ளைட்டுகளுக்கு மத்தியில் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் அக்கா போகிறேன் கேட்டிங்களா. என்னது 50வது பிறந்த நாளைக்கு அங்கே இருந்துடுங்க. 50வது பிறந்த நாளைக்கு எல்லாரும் ஃப்ளைட்டில் மத்தியில் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ப்ரைவேட் ஜெட்டில். ஃபோட்டோ இருக்குமா? அதுங்களா எத்தனை ஃப்ளைட் நிற்குதுன்னு பாருங்கள். எல்லா ஏர்லைன்ஸும், எல்லா பட்ஜெட் ஏர்லைன்ஸும் இங்கே தான். எங்களுக்கு இந்த தடவை பின்னோடி கேட்டிங்களா, முன்னோடி இல்லை பின்னோடி. இவருக்கு எல்லா ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்ஸ் குவிஞ்சு கிடக்குதுண்ணா. குவிஞ்சு கிடக்குது. என்னது? ஃப்ளைட்லாம் குவிஞ்சு கிடக்குது. குவிஞ்சு கிடக்கு. இது கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டு தான், கொஞ்சம் பெருசு தான். ஓகே வெயிட். Torino. As you may see, we are almost ready to go. Just a couple of more minutes, then we are going to close up the door, start up the engine, and then the flight time today to reach Torino will be approximately 1 hour and 40 minutes. It's a beautiful day, and I would like to thank you very much for choosing Fly Ryanair today. Hope you enjoy your stay aboard. இப்போ வந்து அடிச்சு பிடிச்சி வந்து இருந்தாச்சு. சத்தம் படாங்க, நம்ம சத்தம் மட்டும் தான் கேட்குறாங்க. அமைதியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஃப்ளைட் மேலே ஏறிடும் கேட்டிங்களா. வா, ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சிது. ஐயோ, எத்தனை தடவை அந்த ஃப்ளைட்டில் போனாலும் ஒவ்வொரு தடவை ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும்போதும் நமக்கு வந்து அடிவயத்தில் புளி கரைச்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பயம் வரும். ஐயோ கடவுளை, மேலே ஏறி பறந்து ஒரு விதத்துக்கு நம்ம செட்டில் ஆன பிறகு தான் அது வந்து நமக்கு அந்த ஃபீலிங்கே நீங்கும். அவ்வளவுக்கு ஒரு பயமாகவும் ஒரு இதாகவும் இருக்கும். எனக்கு அப்படி தான். எல்லாருக்கும் அப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி தாங்க. பாருங்கள் எப்படி போகணுன்னு பாருங்கள் ரன்வேயில். வாவ், ஆண்டவரே ஏசப்பா, இந்த பயணம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான பயணமாக, ரொம்ப சேஃபான பயணமாக அமையணும்னு வேண்டிக்கிறோம். ஐயோ, என்ன மேலே பறக்கு இங்கே பாருங்க. ஐயோ, அப்படி மேலே போனோன்னா கீழே உள்ள வீடெல்லாம் சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ, இது கார் பார்க் சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்டான்ஃபோர்ட் ஏர்போர்ட்டுடைய கார் பார்க்கெல்லாம் அருமையாக இருக்குது. அப்படியே பறந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் டூரின் ஏற்றிடலாம். பியூட்டிஃபுல் நேர்மையான ரோடுகள். அப்படியே பறந்து இப்போ வந்து எங்கே வந்துட்டோன்னா சுவிட்சர்லாந்து மலைக்கு மேலே இப்போ பறந்துட்டுருக்குறோம். நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய டூரின் நகரம் வந்து சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, இந்த 2 நாடுகளுடைய மலை அடிவாரத்தில் தான் இருக்குது கேட்டிங்களா. இந்த 2 நாளுடைய ஆல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அடிவாரத்தில் தான் இருக்குது. டேக் ஃபோட்டோ. வா, அப்படி வந்து இங்கே பாருங்கள், டூரின் நகரத்துக்கு மேலே இப்போ பறந்துட்டுருக்குறோம். டூரின் நகரம் நம்ம ஃப்ளைட்டில் இருந்து கீழே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பெரிய சிட்டியாக இருக்குது. நான் ரொம்ப சின்ன இடமா இருக்குன்னு நினச்சேன். வா, சூப்பராக இருக்குது. வருகை ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு நன்றி. இவ்வளோ வர எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தரை இறக்க போகிறோம். தரை மேலே ஏறும்போது எந்த ஒரு இது இருந்துச்சுதோ அதே வருதாண்ட தரை இறங்கியாச்சு. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, வந்து சேர்ந்துட்டோம். Ladies and gentlemen, I would like to welcome you to Turin Airport with the local time is 5:04. Just outside the terminal building. For more information. பஸ்ஸில் போகணும். ஐயோ, பஸ்ஸில் போகணுமா அங்கேருந்து? ஓ, டூரின் வந்து இறங்கிட்டோம் பாருங்க. பஸ்ஸில் போகணும் இங்கேருந்து. துபாய் என்ன பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. வா, அடிப்பொலியாக இருக்கு. சீட் கிடையாது, நல்லா இருக்கு.
போய் சீட்டை பிடி. துபாயில் போனால் அப்படி இருக்கு, சீட்டு இல்லை. சத்தம் போடாதீங்க. சீட் இல்லை. இதில் வை. பேக் எங்க? பேக் இதில் வைடா. டூரின் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்? டூரின் இட்டாலியனாக மாறிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்டிங்களா. ஃப்ளைட்டில் வச்சு அந்த சிட்டியை பார்க்கும்போதே பயங்கர சூப்பராக இருந்தது. ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது பார்க்கறதுக்கு. ஐ திங்க் தமிழ் இதிலே வந்து முதலாக வரக்கூடிய வீடியோன்னு நினைக்கிறேன் தமிழ் உலகத்துக்கே. டாக்ஸி தான். ஓகே, இவன் வந்துட்டோம் கேட்டிங்களா. ஒரு வழியாக வந்துச்சு. பயங்கர இது கேட்டிங்களா. வெயிட் பண்ணுங்க. உசிட்டானா வே அவுட். இங்கே வருங்க, உசிட்டா. உசிட்டான லாட்டினில் பிராகாதி. அது திறக்குதா? சூப்பராக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. வெல்கம் டு டொரினோ. ஓகே. வா, சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. அரைவா பஸ் இருக்கு. நம்ம ஊர் அரைவா பஸ். அதே பஸ் இருக்கா? இதெல்லாம் வெயிட்டிங் ரூமு. போயிட்டே இருக்கேன் நான். Sorry, you look டாக்ஸி எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்து 40 யூரோ. ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாம். அதில் எந்த பேரும் எதுவுமே பேசலை. ஏன்னா எங்களுக்கு அவர் சொன்னதும் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல உள்ள அந்த ஓனர் அவரும் எங்களுக்கு அதான் உங்களுக்கு 40 இன்றைக்கி டாக்ஸியில் வந்தால் 40 யூரோ ஆகும்னு சொன்னார். நம்ம இதுலேயும் போகலாம். இந்த பாருங்கள் ட்ரெயின்லாம் இருக்குது பாருங்கள். ட்ரெயின்லாம் போகலாம். எல்லாம் ஒரே கணக்கு தான். 4 பேருக்கு 4 பேருக்கு போது இங்கேருந்து பஸ்ஸில் போய் அங்கேருந்து ட்ராம் எடுத்து போகணுமா? ஆமாம். ஸோ ஹவுஸ் திஸ் இஸ் டூரின் சிட்டி. சூப்பராக இருக்கலாம். டிரைவர் நல்லா இருக்கார்ல. நல்ல காதில் கடுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு. சிட்டி பார்த்துக்கங்க. டூரின் சிட்டி. டொரினோ. செம்மையாக போகுது கீழே. இங்கே வந்து போய் காஃபி குடிக்கணும். இப்போ காஃபிக்கு ரொம்ப ஸ்பெஷல். காஃபி இட்டாலியில் ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம். ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க இட்டாலியன்ஸு. காஃபி ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போனாலுமே அங்கே காஃபிங்கிறது ஒரு அங்கம். நீங்கள் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த நாட்டில் போனாலுமே கடைசி சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் காஃபிங்கிறது அது ஒரு மஸ்ட். அதனால் நாங்கள் அங்கே வந்து ஃபுல்லாக காஃபி இந்த மாதிரிப்பட்ட ஐட்டத்தெல்லாம் ஆமாம் பிரிச்சு மேய போகிறேங்க. அதே போல் இங்கே சாக்லேட். இங்கே ஒருத்தன் தொடங்கிட்டான் ஏற்கனவே வயிறு வசிக்குன்னு. அங்கே ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. இந்த ரோடு மரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. டூரினோ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவிட்சர்லாந்து போனோம்ல அந்த மலைகள் அந்த ஆல்ப்ஸோடைய கீழே இருக்குது கேட்டிங்களா. கொஞ்சம் தூரம் தான் அங்கே இருந்து சுவிட்சர்லாந்து. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நடந்தே போயிடலாம். நடந்து ஒன்றும் அப்படியே இருக்குன்னு இவரு சொல்லிட்டாலும். அப்படியே மலைப்பாதையில் போனால் அப்படி போயிடலாம். ஆமாம். அப்போ போயிடலாம். சரிங்களா. போயிருப்பாங்க அந்த காலத்தில், இல்லாமல் இல்லை. அதனால் இங்கே வந்து நல்ல ஒரு மலைப்பாங்கான இடம் தான் இது. நல்ல கிளைமேட்டு நல்லா இருக்கும். அதே போல் இங்கே கொஞ்சம் தூரத்துல எல்லாம் போனோம்னா வில்லேஜுகள்லாம் அந்த மலைப்பாங்கான அந்த அதாவது மலைகளுக்கு இடையில இருக்கும். என்ன சொல்லுவோம் அதுக்கு? குன்றுகளா அப்படிலாம் நிறைய இருக்குது. வேலிஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஒரு வழியாக வந்துட்டேன் கேட்டிங்களா. சூப்பரான டைரக்ட் ரோடு. என்ன எங்கேயும் அங்கே எங்கேயும் இது பண்ண வேண்டியது. எனக்கு இந்த ஸ்டே எப்படி இருக்க போகுதுன்னா சுவிட்சர்லாண்டில் நம்ம பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்படி தானே. பக்கத்துலேயே எல்லாமே நமக்கு வந்து ட்ராமு ட்ரெயின் பஸ் எது வேணாலும் பக்கத்துலேயே இருக்குது. சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளாட்டு கூட அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒரு சைஸுக்கு பார்த்தா. ஆமாம் ஆமாம். ஏன்னா இது இந்த சிட்டியே வந்து ஜஸ்ட் சுவிட்சர்லாந்து சுவிஸ் ஆல்ப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சிட்டி கேட்டிங்களா. ஸோ இந்த ஹாலிடே வந்து எனது 50வது பிறந்த நாளுக்காக எனது மகன் மூத்தவன் நம்ம அகஸ்டின் இருக்கிறனால அவன் வந்து ஸ்பான்சர் பண்ணது. ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து இங்கே வந்து இந்த ஃப்ளாட் புக் பண்ணலேருந்து எல்லா செலவும் அவனோட செலவு. அம்மா நான் கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். எப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் ஊரில் வச்சு இப்போ நாங்கள் இட்டாலின்னு சொல்லும்போது நம்ம வேட்டிக்கன், ரோம், மிலன் இதெல்லாம் நாங்கள் பல தடவை போயிட்டு வந்தாச்சு. இது ஏன்னா அது பக்கத்தில் தானே எல்லாம்.
இந்த ஒரு சிட்டிங்கும் தான் நாங்கள் இதுவரை போனதே கிடையாது கேட்டிங்களா. அப்போ நாங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக்கிட்டே இருப்போம், ஐயோ டூரின் போகலாம், டூரின் நல்லாயிருக்கும், இதான் அதாவது ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் இட்டலி இது, அதனால அது பார்க்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க மிலனை விடையும் ரொம்ப அழகாக இருக்கும் டூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அவன் அதை கேட்டுக்கிட்டே ஓகே அவங்களுக்கு போகணுன்னு இஷ்டப்படுறாங்க போலன்னு சொல்லி அவன் வந்து எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு அகஸ்டின். ஓகே ரொம்ப ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. லீவை மட்டும் தான் எடுக்க சொன்னால் கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நாங்கள் டூரினுக்கு வரோங்கிறது. ஓகே இனி இந்த ஃபுல்லாக நம்ம வந்து டூரின் நகரெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். வரும் நாட்களில் அடுத்தடுத்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு கேட்டிங்களா. இந்த வீடியோ நீங்கள் முடிச்சுக்கிறேன். என்னுடைய பிறந்தநாளைக்கு வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண, எனக்காக விஷஸ் சொன்ன எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட்.